காலையில முதல் உணவு இந்த மாரி ஒரு 6, 7 வெண்டைக்காய் சாப்பிடுங்க. இந்த மாரி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு மலச்சிக்கலே வராது. இது வந்து என்ன மாயம் செய்தோ, மந்திரம் செய்தோ தெர்ல. இது வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தாது. மலச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்கள் தினமும் ஏதாவது பொடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதாவது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதில இனிமாக்கேன் பயன்படுத்துவாங்க. அதற்கெல்லாம் மாற்று வழி இந்த மாரி பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் போதும். பச்சை வெண்டைக்காய், கோவக்காய் தினமும் ஒரு 10 கோவக்காய் சாப்பிடுங்க. பச்சையா சாப்பிடுங்க. பிஞ்சு கோவக்காய், வெள்ளரி பழம், வெள்ளரிக்காய் மாரி அவ்வளோ அருமையா இருக்கும். வெள்ளரிக்காய் தோத்துரும். பிஞ்சு கோவக்காய்லாம் சாப்பிட்டீங்க 10 கோவக்காய் சாப்பிடுங்க. பழமா கூட சாப்பிடலாம். இந்த மாரி ஒரு 6, 7 வெண்டைக்காய் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கலே இருக்காது. இந்த மாரி பச்சை காய்கறிகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கிட்டே போங்க. நெறைய இப்போ வெண்டைக்காய், கோவக்காய் நான் பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாப்பிடுங்க. அடுத்து வந்து வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. பீர்க்கங்காய் சாப்பிட பழகுங்க. இந்த மாரி பச்சை காய்கறிகள் வந்து தினசரி உணவுல உங்க உணவுல 50% சாப்பிட்டுட்டீங்கன்னா, 50% சமைத்த உணவுகள். இந்த மாரி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மலச்சிக்கல், செரிமான குறைபாடு எதுவுமே வராது. அல்சர் இருந்தா குணமாகிவிடும். அவ்வளோ அற்புதமான ஒரு மருந்து இது. மருந்து போல செயல்படக்கூடிய அற்புதமான இயற்கை உணவு. அதனால